வணக்கம் மாத்தஸ் பிதாமக பத்திரிஜிக்கு என்னுடைய நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு எல்லாமல்ல இறைவனுக்கும் என்னுடைய நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கி திருவருட்பயனில் 97வது பாடலில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது உருந்தொழிலும் வருந்தொழிலும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கான தலைப்பு. அப்போ அதுக்கான பாடல் என்ன அல்லது குறள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, உருந்தொழிற்கு தக்க பயன் உலகம் தத்தம் வருந்தொழிற்கு வாய்மை பயன் அப்படின்னு அதுக்கான குறள் கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன அதனுடைய பொருள் என்னன்னு சொல்கிறாங்கன்னா, இந்த உலகர் எச்செயலையும் பற்றோடு செய்வர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்மெல்லாம் அப்படி தானே, எந்த செயலுமே நம்ம அதோட பற்றோடு தான் நாம் செய்கிறோம் இல்லையா? அப்போ இந்த பற்றோடு கூடிய அச்செயலுக்கு பயன் என்ன அப்படின்னா இந்த உலகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பற்றோடு கூடிய அச்செயலுக்கு உரிய பயன் இந்த உலகம். அப்போ என்ன அர்த்தம்? அதாவது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த உலகராகிய இப்போ நாமன்னு வச்சுக்கோங்களேன், இந்த உலகர் முனைப்போடு பொருந்தி இந்த பற்றோடு செய்யக்கூடிய தொழில்களுக்கு ஏற்ற பயன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்ப துன்பமாகிய உலக நுகர்ச்சியாகும். அதை தான் உலகம்னு இங்கே சொல்கிறாங்க. ஸோ இன்ப துன்பமாகிய இப்போ நம்ம பற்றோடு ஒரு செயலை செய்யும்போது அதனால் வரக்கூடிய பயன் கண்டிப்பாக ஒரு இன்ப துன்பம் ஏதாவது இருக்கும் இல்லையா? அந்த இன்ப துன்பமாகிய உலக நுகர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஜீவன் முக்தர்கள் அல்லது அணைந்தோர் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா? அவங்க அருள் வழியில் நின்று எச்செயலையும் பற்றின்றி அவங்க செய்வாங்க. அப்போ அவங்க அப்படி பற்றின்றி செய்யும்போது அவர்கள் செய்யக்கூடிய அந்த செயலுக்கு பயன் என்ன கிடைக்கி அப்படின்னா மெய்ப்பொருளாகிய சிவமே ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க பற்றின்றி அந்த செயலை செய்கிறதுனால அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பயன் மெய்ப்பொருளாகிய அந்த சிவமே கிடைக்குது அவங்களுக்கு. ஆனால் நம்ம பற்றோடு இந்த செயலை செய்யும்போது அதற்கான பயன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த இன்ப துன்பமாகிய உலக நுகர்ச்சி தான் நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ என்ன அடுத்து சொல்கிறாங்கன்னா, அந்த தொழிலை உருந்தொழில் எனவும் வருந்தொழில் எனவும் இரண்டாக இங்கே வகுத்து நமக்கு ஆசிரியர் காட்டுறாங்க. அதாவது உருந்தொழில் வருந்தொழில் அப்படின்னு தொழிலை ரெண்டாக பிரிக்காங்க. உருந்தொழில் என்பது பற்றோடு பொருந்தி செய்யும் செயல். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, நம்ம உலகராகி நாம் எப்படி பண்ணுறோம், எல்லாமே பற்றோடு அந்த செயலை செய்கிறோம் இல்லையா? அப்போ பற்றோடு செய்யக்கூடிய செயலுக்கு பேர் என்ன அப்படின்னா உருந்தொழில் அப்படின்னு சொல்கிறாங்க. உருந்தொழில் என்பது பற்றோடு பொருந்தி செய்யும் செயல். வருந்தொழில் என்பது பற்று இல்லாது செய்யும் தொழில். அது யார் அப்படி செய்கிறா? அணைந்தோர்கள் அல்லது ஜீவன் முக்தர்கள் அல்லது ஞானிகள். அவங்க செய்யக்கூடிய அந்த செயல் அல்லது தொழில் தான் வருந்தொழில் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வருந்தொழில் என்பது பற்று இல்லாது செய்யும் தொழில். வறுமை என்பது இன்மை என பொருள்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வறுமை என்பது இன்மை என பொருள்படும். இப்போ ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்க, வறுமையில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பணம் இன்மை அப்படின்னு தான் அர்த்தம், இல்லை அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை கொடுக்குது. அப்போ வறுமை என்பது இன்மை என பொருள்படும். பொதுவாக பொருள் இன்மையே வறுமை அப்படின்னு நாம் சொல்கிறோம் இல்லையா? இங்கே பற்றின்மையே வறுமை அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க. அந்த பற்றில்லாமல் இருக்காங்க இல்லையா, அந்த பற்றின்மையே வறுமை எனப்பட்டது. எனவே பற்றின்மையோடு செய்வது வருந்தொழில் ஆயிற்று. அதை வறுமைன்னு சொன்னாங்களே, அதை வருந்தொழில் அப்படின்னு அதை சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க பற்று இல்லாமல் அதை செய்கிறாங்க. எப்படி ஒருத்தவங்கிட்ட பணம் இல்லையோ அவங்கள நம்ம வறுமைன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல அவங்க செயலை செய்யும்போது அவங்களுக்கு பற்று இல்லை, அதனால் அவங்க செய்யக்கூடிய அந்த தொழிலை வருந்தொழில் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ எனவே பற்றின்மையோடு செய்வது வருந்தொழில் ஆயிற்று. உலகோர் செய்வதெல்லாம் உருந்தொழில். இப்போ நாம் செய்கிறதெல்லாம் உருந்தொழில், ஆனால் ஞானிகள் செய்வது எல்லாம் வருந்தொழில். அதாவது பற்றில்லாமல் அவங்க செயலை செய்கிறாங்க அப்படின்னு இந்த தொழிலை ரெண்டாக பிரித்து உருந்தொழில் வருந்தொழில் அப்படின்னு சொல்லி நமக்கு காட்டியிருக்காங்க. இப்போ வருந்தொழிலுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு இங்கே சொல்கிறாங்க. என்னென்னு பார்ப்போம். வருந்தொழில் என்பதனை விளக்கும் நிகழ்ச்சி ஒன்றை இங்கு நாம் குறிப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த வலை தொழில் புரியும் பரத குலத்தில் வந்தவர் அதிபத்தர் என்ற அடியார். அவர் மெய்யுணர்வு பெற்று சிவபக்தியில் மேலோங்கி நின்றார். அதாவது அந்த வலை தொழிலை புரியக்கூடிய இந்த பரத குலத்தில் வந்தவர் இந்த அதிபத்தர் அப்படிங்கிற அடியார். சரிங்களா? அவர் மெய்யுணர்வு பெற்று சிவபக்தியில் மேலோங்கி நிற்கிறார்.
மீன் பிடித்தலின் ஊடாகவே அவர் சிவத்தொண்டுக்கும் வழிவகை கண்டு அதனை நாள்தோறும் செய்து வந்தார். என்ன செய்யும் தொழிலே தெய்வம் நம்ம சொல்கிற மாதிரி அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த மீன் பிடித்தலின் வழியாகவே அல்லது அதன் ஊடாகவே அவர் தன்னுடைய சிவத்தொண்டுக்கும் அவர் வழிவகை கண்டு அதை நாள்தோறும் செஞ்சுட்டு வந்திருக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் தம் ஏவலர்கள் கடலில் போட்டு இழுக்கும் அந்த வலையில் அகப்படும் மீன்களில் முதன்மையான தொன்றை இது நட்டமாடிய நம்பருக்கு என்று கூறி விடாத அந்த அன்புடன் அதனை மீளவும் கடலில் விட்டுவிடும் நேமம் பூண்டு இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ஒவ்வொரு நாளும் தேவலர்கள் கடலில் போட்டு வலையை போட்டு மீனை பிடிப்பாங்கள்ல, அப்படி மீனை பிடிக்கும்போது அந்த மீன்களில் முதன்மையாக கிடச்சிருக்கும் இல்லையா, அதை இது நட்டம் ஆடிய நம்பருக்கு அப்படின்னு கூறி விடாத அந்த அன்போட அதனை திரும்பவும் கடல்லே விட்டுருவாங்களாம். அந்த மீன் பிடிச்சதை இது நட்டமாடிய நம்பருக்குன்னு சொல்லி அதை கடல்லே விட்டுருவாராம் அவர். சரிங்களா? அதாவது இது நட்டமாடிய நம்பருக்கு என்று கூறி அந்த விடாத அன்புடன் அதனை மீளவும் கடலில் விட்டுவிடும் நியமம் பூண்டு இருந்தார். திருவருட்செயலால் ஒரு காலகட்டத்தில் பல நாட்கள் தொடர்ந்து ஒரே ஒரு மீன் மட்டும் அவருடைய வலையில் படுவதாயிற்று. இப்போ நிறைய மீன் எடுக்கும்போது மீனை அவர் விட்டுருவார். இப்படியே அவர் செஞ்சுட்டே இருக்கும்போது கடைசியில் பார்த்தா ஒரு நாள் அவருக்கு ஒரே ஒரு மீன் மட்டும் தான் வலையில் சிக்குது. அதனையும் சிவனுக்கு என்றே அவர் கடலில் மீளவும் அவர் விட்டுட்டார். சரிங்களா? இதனால் அவரது வருமானம் குறைந்தது. உணவுக்கும் வழியில்லாத அந்த நிலை வந்துட்டது. அவரும் அவரது சுற்றத்தாரும் பசியால் வாடினர். இங்கனம் தளர்ந்து வாடும் நிலை எய்திய போதும் அவர் தமது தொண்டு நிலையில் சிறிதும் தளரவில்லை. ஏன்னா அவர் ஒரு நியமத்தோடு இருக்கிறார் இல்லையா? அந்த முதல்ல கிடைக்கக்கூடிய அந்த மீன் நட்டமாடிய நம்பருக்குன்னு சிவபெருமானுக்குன்னு சொல்லிட்டு கடலில் அவர் விட்டுருந்தார். இப்போ நிறைய மீன் பிடிக்கும்போது மீனை விட்டுறாரு. இப்படி தொடர்ந்து பல நாட்கள் ஒரு மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஒரே ஒரு மீன் தான் அவருக்கே கிடைக்கிது. அதையே அவர் சிவபெருமானுக்குன்னு சொல்லி கடலில் விட்டுறாரு. இப்போ என்ன அப்படின்னா, உணவுக்கே வழி இல்லாமல் ஒரு வறுமை நிலை அவருக்கு, பசியால் எல்லாருமே அவங்க சுற்றத்தார் எல்லாருமே வாடுறாங்க. ஆனாலும் அவரது தமது தொண்டு நிலையில் சிறிதும் தளரவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு நாள் பொன் மீன் ஒன்று அவருடைய வலையில் அகப்படுவது ஆயிற்று. ஒரு நாள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவர் வலையில் ஒரு பொன் மீன் அவருக்கு கிடைச்சிருக்கு. அற்புத மீன் அவரிடத்தில் எத்தகைய பற்றுதலையும் ஏற்படுத்தவில்லை. அதனை கொண்டு தமது வாழ்வை வளப்படுத்தி கொள்ளலாம் என்ற ஆசை சிறிதும் அவருக்கு எழவில்லை. ஏன்னா அவருடைய நியமம் வர ஒரு மீன் கிடைச்சாலும் அதை விட்டுருவார். 2 மீன் கிடச்சா மீனை விட்டுட்டு கடலில் அவர் சிவபெருமானுக்குன்னு கடல்லே திரும்பவும் விட்டுட்டு மீதி இருக்க மீனை தான் அவர் கொண்டு வருவார். ஆனால் இன்றைக்கும் என்னாச்சு, ஒரே ஒரு பொன் மீன் அவருக்கு கிடைக்கி. ஆனாலும் அவருக்கு அதில் என்ன நாட்டமும் பற்றுதலோ இல்லை. அதனை கொண்டு ஏன்னா அந்த பொன் மீன் இல்லையா, தங்க மீன், அதனை கொண்டு அவருடைய வாழ்வை வளப்படுத்தி கொள்ளலாம். ஆனால் அப்படி எந்த ஆசையும் அவருக்கு எழவில்லை. இந்த அரிய மீன் சிவனுக்கே உரியது என கொண்டு சென்று சேர்க சிவன் கலர்க்கே அப்படின்னு சொல்லி கூறி அதனை அந்த அலைக்கடலில் அவர் விட்டுறாரு. சரிங்களா? சென்று சேர்க சிவன் கலர்க்கே அப்படின்னு சொல்லி கடலில் விட்டுருந்தார். இவ்விடத்தில் உலகத்தாரின் நிலையை இப்போ இது ஒரு ஞானி இல்லையா, அவர் யார் அப்படின்னா, இந்த பரத குலத்தில் அதிபத்தர் அப்படிங்கிற ஒரு அடியாருடைய நிலை இப்படி இருக்குது. ஆனால் இப்போ உலகத்தாருடைய நிலையை நாம் எண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, பெரும்பாலான மக்கள் மதிப்பது பொருள் ஒன்றைத்தான் இல்லையா? எல்லாருமே மதிக்கிறது பொருளை தான் மதிக்காங்க. பொருள் இருந்தால் பல காலத்திற்கு நாம் கவலையின்றி வாழலாம் என்ற எண்ணத்தினால் பொருளை மென்மேலும் சேர்க்கிறார்கள். நன்றாக வாழ்கிறவர்கள் என்று பொருள் படைத்தவர்களை நாம் சொல்கிறோம். சரியா? யாருக்கெல்லாம் நிறைய பொருள் இருக்கோ அவங்கள நம்ம என்ன பார்த்து சொல்கிறோம், ஓ நல்லா வாழுதாங்கப்பா, நல்ல செல்வமாக இருக்காங்கப்பா, இப்படிலாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா? அதைத்தான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, நன்றாக வாழ்கிறவர்கள் அப்படின்னு சொல்லி பொருள் படைத்தவங்கள நாம் சொல்கிறோம். பொருள் இல்லாதவங்கள பார்த்தா நம்ம என்ன சொல்கிறோம், ஓ இவன் வாழ தெரியாதவன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? பிழைக்க தெரியாதவன், வாழ தெரியாதவன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். ஸோ பொருள் இருந்தால் போதும், எல்லா வகையான போகங்களையும் பெறலாம், பதவியும் மதிப்பும் பாராட்டும் அவர்களை தேடி வரும் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். சரிங்களா? அப்போ இக்காலத்தில் மட்டும்தான் இப்படி அப்படின்னு நம்ம எண்ண வேண்டாம். இந்நிலை எல்லா காலத்திலும் இந்த நிலை இருந்திருக்கு. இப்படி தான் எல்லாருமே, எல்லா மக்களுடைய ஒரு எண்ணமும் அப்படித்தான். பொருள் இருந்தால் எல்லாம் கிடைக்கும், பதவி போகம் மதிப்பு பாராட்டு, நல்ல சுகமாக நம்ம நாளைக்கு வாழலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கிறோம்.
இப்போ இது இந்த காலத்தில் மட்டும் இல்லை, எப்போவுமே இப்படி தான் இருக்குது, இந்த எல்லா காலத்துலேயுமே இப்படி தான். அகில லோகமும் பொருள் முதட்டாம் என்று சேக்கிலாரும் இங்கே வந்து சொல்கிறாருன்னு இங்கே பாட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ பற்றுகிற பற்றுகள் பலவற்றுள்ளும் தலைப்பற்றாக பொருட்பற்றையே பற்றும் இவ்வுலகில் அதனை தூக்கி எறிந்தவர் அதிபத்தர் என்பதை மேற்கூறிய வரலாறு நமக்கு புலப்படுத்துகிறது. அப்போ அந்த பற்றுகள்லேயே தலையாய பற்று என்ன, தலைப்பற்று அப்படிங்கிறது இந்த பொருள் பற்று தான். ஆனால் அந்த பொருள் பற்றியே யார், இந்த அதிபத்தர் தூக்கி எறிஞ்சிட்டார் இல்லையா. பொன்மீன் கிடச்சும் அதை கடலில் விட்டுட்டார். ஸோ இதை அந்த பொன்மீனை ஒன்று தானே கிடச்சிருக்கு, ஓகே இதை வச்சு நம்ம வாழ்க்கையை வளமாக்கலான்னு அவர் நினைக்கல. அப்போ அந்த பொன்மீனை அவர் கடலில் தூக்கி இது சிவபெருமானுக்குரியது, அவன் கலருக்கே போட்டோன்னு சொல்லி அவர் விட்டுட்டார், கடல்லே விட்டுட்டார். அப்போது இந்த உலகில் வந்து இந்த பற்றுகளுக்கெல்லாம் அதாவது பற்றுகள் பலவற்றுள்ளும் தலைப்பற்றாக அந்த விளங்கக்கூடிய இந்த பொருள் பற்றையே பற்றக்கூடிய இந்த உலகில் அதனையே தூக்கி எறிஞ்சவர் இந்த நம்முடைய அதிபத்தர் அப்படிங்கிற அந்த ஒரு அடியார். சரிங்களா. அப்போ உலகமெல்லாம் விலை போகக்கூடிய பொன்மீன் கிடைக்கவும் சிறிதும் பற்றுதல் இல்லாமல் அதனை போக விடுத்த அவர் செயல் வருந்தொழில் என்பதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வருந்தொழில், வறுமை அப்படின்னா என்னது, நம்ம என்ன பார்த்தோம், அதாவது இல்லாமை இல்லையா. அப்போ இந்த இடத்துல அவங்களுக்கு பற்றியின்மை, பற்று இல்லாமை இருக்குது, பொருள் பற்று இல்லை. அவர் அதை பற்றி அவர் கவலைப்படல. அவர் என்ன நியமத்தில் அவர் வந்து மீன் பிடிக்க போனாரோ அந்த நியமத்தை அவர் கடைசி வரை காப்பாற்றுறாரு இல்லையா. அப்போ அந்த பொருள் பற்றி அவருக்கு சுத்தமாக இல்லை அப்படின்னவங்க சொல்கிறாங்க. ஸோ பொன்மீன் கிடைச்சாலும் அதுலேயும் பற்று இல்லாமல் அதனை வந்து போக விடுத்த அவருடைய செயல் என்ன அப்படின்னா வருந்தொழில் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு நமக்கு வந்து எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ வருந்தொழில் செய்ய மாட்டாது உருந்தொழிலே செய்வது உலகர் நிலை. நாம் என்ன பண்ணுறோம், வருந்தொழிலே செய்ய மாட்டோம். எதுவுமே பற்று இல்லாமல் ஏதாவது செயலை செய்கிறோமான்னா இல்லை, எல்லாமே பற்றோடு செயலை செய்கிறோம் இல்லையா. அப்போ நாம் செய்யக்கூடிய செயலுக்கு பேர் உருந்தொழில். சரிங்களா. அப்போது இந்த வருந்தொழில் செய்ய மாட்டாது உருந்தொழிலே செய்வது உலகர் நிலை. அவருக்கு உலகமே பயன். நம்ம பார்த்தோலையே இந்த துன்பமாகிய உலகம் நுகர்ச்சி தான் அதற்கு நமக்கு கிடைக்கக்கூடிய பயன். ஆனால் அதாவது அவர் உலகில் மீள மீள பிறந்து இன்ப துன்பங்களை மாறி மாறி நுகர்வன் என்பது கருத்து. அப்போ இன்ப துன்ப நுகர்ச்சி, அந்த உலக நுகர்ச்சின்னா என்ன அர்த்தம், மீண்டும் மீண்டும் இந்த உலகத்தில் பிறந்து இன்ப துன்பத்தை நம்ம வந்து மறுபடியும் மாறி மாறி அதை அனுபவிக்கிறோம் நம்ம அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆனால் அந்த அணைந்தோர் ஆகிய அந்த அடியவர்கள் புறத்தே உலகர் போலவே வாழ்ந்தாராயினும் பிற தொழில்களை செய்து ஒழுகினாராயினும் அவருக்கு சிவமே நுகர்ச்சி பொருளாகும் என்பது கூறப்பட்டது. அப்போ இங்கே அணைந்தோர்கள் அல்லது ஒரு ஜீவன் முக்தர்கள் அல்லது ஞானியர்கள் அவர்கள் வந்து நம்மளை போலவே புறத்தை வந்து உலகத்தார் மேலேயே அவங்க வாழ்ந்தாலும் அவங்களுடைய தொழில் என்னது, வருந்தொழில் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அவர் செய்யக்கூடிய அந்த வருந்தொழிலுக்கு கிடைக்கக்கூடிய பயன் என்ன அப்படின்னா சிவமே அவருக்கு நுகர்ச்சி பொருளாக கிடைக்குது. சரிங்களா. அப்போது இச்செயலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, குறிப்பாக என்ன சொல்லியிருக்காங்க, இச்செயலில் வாய்மை என்றது மெய்ப்பொருளாகிய சிவத்தை குறிக்கும் அப்படின்னு வந்து இந்த பாட்டில் உள்ளதை பற்றி நமக்கு சொல்கிறாங்க. சரிங்களா. அந்த பாட்டு என்ன அப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, உருந்தொழிற்கு தக்க பயன் உலகம் தத்தம் வருந்தொழிற்கு வாய்மை பயன் அப்படின்னு வந்துச்சு இல்லையா. அப்போ அந்த வாய்மை அப்படிங்கிறது எதை குறிக்குது, மெய்ப்பொருளாகிய சிவத்தை குறிக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போது இந்த ஜீவன் முக்தர்கள் அல்லது இந்த ஞானிகள் இவங்க செய்யக்கூடிய தொழில் வருந்தொழில், அதாவது பற்றில்லாமல் அவங்க வந்து செயலை செய்கிறாங்க. அப்போ அதனால் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பயன் என்ன அப்படின்னா அந்த சிவமே நுகர்ச்சி பொருளாக அவங்களுக்கு கிடைக்கும். ஆனால் உலக மாந்தர்களாகிய நாம் எந்த தொழிலை செய்கிறோம், உருந்தொழிலை செய்கிறோம், பற்றோடு செயல்களை செய்கிறதுனால நமக்கு மீண்டும் மீண்டும் பிறவி தான் எடுக்க வேண்டி வருது. மாறி மாறி பிறவி எடுத்து இன்ப துன்பத்தை அனுபவிக்கக்கூடிய நிலை தான் நமக்கு வருது அப்படின்னு சொல்லி இந்த பாட்டில் இந்த தொழிலை ரெண்டாக பிரித்து உருந்தொழில் வருந்தொழில் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து காட்டியிருக்காங்க. ஓகே மாஸ்டர்ஸ், தேங்க்யூ மாஸ்டர்ஸ்.